வணக்கம் நண்பர்களே, மற்றும் ஒரு குக்கிங் வீடியோவுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம இந்த கிச்சனில் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான ஒரு சிக்கன் கிரேவி. இது வந்து நான் வீட்டில் கேட்டாலுமே சிம்பிள் சிக்கன் பண்ணட்டுமா அப்படின்னு தான் கேட்பேன். அந்த அளவுக்கு அது சிம்பிள். எந்த அளவுக்கு அந்த பேச்சுலர்ஸ்லாம் இப்படி பண்ணிடலான்ற மாதிரி ஒரு சிக்கன் கிரேவி. பேச்சுலர் சிக்கன் கிரேவின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்ப்போம். இதுக்கு தேவையான மொத்தமாக இவ்வளோ பொருட்கள் தான் தேவைப்படும். சிக்கன் 1 கிலோ நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2.5 டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். இந்த வெங்காயத்தை சும்மா 2 பீஸாக கட் பண்ணி அரைக்கிறதுக்கு எடுத்துக்க போகிறோம். வெங்காயம் நறுக்கிற வேலை கூட கிடையாது. இப்போ வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையுமே 1 இல்லை 2 பீஸாக கட் பண்ணி அரைக்கிறதுக்கு எடுத்துக்கணும். ப்ளஸ் நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 2 ஸ்பூன் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த 2 ஸ்பூனையும் எடுத்துக்குவோம். சும்மா இப்படி 2 ஓட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சிக்கனால் நான் கொஞ்சம் நிறைய தான் எண்ணெய் ஊற்றுவேன். 2 குழிக்கரண்டி எப்படி வச்சுக்கோங்க, அந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சோன்னா அதில் நம்ம வேறு எதுவும் போட வேணாம். நீங்கள் வீட்டில் வந்து பட்டை கிராம்பு எல்லாம் வறுத்து வச்சுருந்தீங்கன்னா, அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம கரம் மசாலா தூள் வாங்கி வச்சுருப்போம்ல, அதை நான் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் சோம்பும் மட்டும் போட்டு தாளிக்க போகிறோம். இப்போது சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறம் இந்த கரம் மசாலா தூள் 2 அதில் கொட்டிட்டு, அது கரம் மசாலா வாசம் வரும். காஞ்ச உடனே இப்போ அதில் வெங்காயத்தை போட போகிறோம். இப்போ நம்ம அந்த அரைச்சி பேச எண்ணெயில் கொட்டி இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு அது நல்லா கொஞ்சம் வதக்கிக்கணும். அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிண்டிட்டு இருக்கேன். இப்போ அந்த அரைச்சி ஜூஸில் இருந்த தண்ணியெலாம் வற்றி நல்லா வதங்கிடுச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா, நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இது நம்ம சிக்கன் போட்டுடலாம். இப்போ நார்மலாக நம்ம சிக்கன் போட்டோன்னே நல்லா கிண்டி கிளறிலாம் விடுவோம்ல, அந்த மாதிரி இது பண்ண வேணாம். ஏன்னா சிக்கன் வந்து தண்ணி விடுவோம்ல, அந்த தண்ணி வந்து கொஞ்சம் வெளியில் வந்து வத்துனதுக்கப்புறம் கிண்டி விட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால இப்போயே அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. கொஞ்ச நேரம் இருக்கட்டும். நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெலாம் வெளியில் வந்திருக்கும். அது தெரிஞ்சோன்னா அதுக்கப்புறம் நம்ம கிண்டி விடலாம். இப்போ மிக்சியில் நம்ம அரைச்சது மிச்சம் இருக்கும்ல, அது பாவம், அதை அப்படியே விட்டுறாதீங்க. அதை அலசி ரெடியாக வச்சுக்கோங்க. நம்ம அந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றும் போது சேர்த்துக்கலாம். ஓகே, நான் அப்படி ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிலாம் வந்துட்டு அதுலேருந்துமே எண்ணெய் விடுது. இப்போது நம்ம மெதுவாக அப்படி கிண்டி விடுவோம். இப்போ அதே மாதிரி சிக்கனை ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் சொன்னேன் அந்த 2 ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூளுங்க. நீங்கள் அது கடையில் வாங்கினதாக இருக்கலாம், உங்கள் வீட்டில் அரைச்சதாக இருக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் ஒரு கிண்டி விட்டுருங்க. இப்போ நான் பண்ணதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ ஈஸியான சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பர்டிகுலர்லி பேச்சுலர்ஸ், இப்போல்லாம் வந்து நிறைய பேர் வேலைக்கு போகிறீங்க, வீட்டில் நீங்களே சமைச்சிக்கிறீங்க, அந்த மாதிரி ஆட்கள் இந்த வீக்கெண்டுக்கு கண்டிப்பாக இதை சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லணும். இப்போ தான் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். எப்படி இருந்தாலும் இதை வந்து நம்ம ஒரு கிரேவியாக மசாலாவாக நீங்கள் பண்ணி எடுக்கணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே புரட்டி எடுத்துடுங்க. இல்லை குழம்பா பண்ணுறீங்கன்னா குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சோறுங்க. நான் இன்னைக்கு குழம்பா பண்ணுறேன்.
இப்போ இதை மூடி வச்சு வேக வைக்கணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. இப்போ மூடி அப்படியே நீங்கள் எந்த பாத்திரத்தில் வதக்குறீங்களோ அப்படியே வேக வச்சாலும் பரவாயில்ல. இல்லை இப்போ நான் பண்ணது எல்லாத்தையும் நார்மலாக நான் குக்கரில் வதக்கிட்டு அப்படியே ஒரு விசில் போட்டுருவேன். டக்குன்னு அடுத்த 5-6 நிமிஷம் விசில் வந்துடும். ஒரே விசில் ஆஃப் பண்ணிடுவேன். இப்போ எனக்கு டைம் இல்லை, நான் குக்கரில் தான் போட போகிறேன். ஸோ நீங்களும் அப்படியே இப்படி தண்ணி ஊற்றிட்டு அதை தூக்கி குக்கரில் மாற்றிட்டிங்கன்னா ஒரே விசிலில் இறக்கிடலாம். இப்போ நீங்கள் குக்கரில் தான் விட போகிறீங்க, ஒரு விசில் விட்டு இறக்க போகிறீங்கன்னா குக்கர்லேயே நான் சொன்னதெல்லாம் வதக்கி அப்படியே தண்ணி ஊற்றி நீங்கள் வேக விட்டலாம். இல்லை கடாயில் வச்சுட்டு அப்படியே கடாயிலையும் ஒரு 20 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா அது சூப்பராக வெந்துடும். அப்படியும் பண்ணலாம். நமக்கு டைம் கன்சியூமிங்காக இருக்கணும்னா குக்கரில் பண்ணணும். குக்கரில் ஒரு விசில் போதும், அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு விசில் வந்துடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணோன்னு ப்ரெஷர் எடுத்துடாதீங்க, அதுவே அடங்கட்டும். அது வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம திறக்கலாம். ஸோ திறந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி எடுத்துகிட்டு அதை அப்படி தூவி விடுங்க. அப்புறம் இந்த குழம்ப ஒரு கலக்கி விடுங்க. கம கம கமன்னு கலக்கலா சிம்பிள் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இந்த சிக்கன் குழம்பு எனக்கு எவ்வளோ தனியாக வேணுமோ அப்படி நான் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு திக்காக வேணும், அப்படியே சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சிக்கணும் அப்படின்னாலோ, இல்லை உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்காக வேணும்னாலோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி நீங்கள் ஊற்றிக்கணும். பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக இருந்தது இந்த ரெசிபி. இது வந்து பேச்சுலர்ஸ்க்கே உருவாக்கப்பட்ட ஒரு ரெசிபி மாதிரி இருந்தாலும் இன்றைக்கி நம்ம பெண்களுமே கூட சில நேரத்தில் போர் அடிக்கும், சட்டுன்னு சமைக்கணும்னு நினைப்போம். அந்த மாதிரி நேரத்தில் இந்த சிக்கனை பண்ணி தயவுசெய்து சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க கொடுத்தா கூட இவ்வளோ சிம்பிளாக தான் இதை பண்ணோம் அப்படின்னு யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால் எல்லாருமே பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ நான் சாப்பிட போகிறேன். அப்பா செம்ம டேஸ்ட்டுங்க. சாப்பிட்ற வசதியில் நான் சொல்ல மறந்துட்டேன். இணைந்திருங்கள் நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம்.